அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோவில் எதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, பொதுவாக மதுரை அப்படின்ற ஊர் பெயரை கேட்டாலும் சரி சொன்னாலும் சரி நம்மளுடைய நினைவுக்கு முதல்ல வருவது மீனாட்சி அம்மன் கோவில் தான் அப்படின்னு சொன்னால் அதுக்கு மறுப்பு கிடையாதுங்க. மீனாட்சி அம்மன் கோவிலில் சித்திரை திருவிழா 12 நாட்கள் ரொம்பவே பிரசித்தியாக நடைபெறும். இந்த வருடத்துடைய மதுரை சித்திரை திருவிழாவானது ஏப்ரல் மாதம் கொடியேற்றத்துடன் ரொம்ப சிறப்பாக தொடங்கி இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க. இந்த திருவிழாவானது 12 நாட்கள் நடக்கும். இந்த 12 நாளுமே மதுரை மாநகரமே திருவிழா கோலத்தில் அலங்கரிக்கப்பட்டு இருக்கும். மதுரை மாநகர் மக்கள் மனதில் சந்தோஷம் அப்படின்றத நிறைந்திருக்கும். இந்த திருவிழாவில் ரொம்ப ரொம்ப முக்கியமான நாள் அப்படின்னா மதுரை மீனாட்சி அம்மனுடைய திருக்கல்யாண வைபவம் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஆண்டு மீனாட்சி அம்மனுடைய திருக்கல்யாணம் மற்றும் கள்ளழகர் வைகை ஆற்றில் எழுந்திரக்கூடிய வைபவம் இதெல்லாம் எந்தெந்த தேதியில நடக்குது அப்படின்னு முழுமையான தகவலை தான் இந்த வீடியோல தெரிஞ்சுக்க போறோம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு மதுரை மீனாட்சி அம்மனை பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோ நோட்டிபிகேஷன் மூலியமா உடனுக்குடனே உங்களை வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த வருடம் மதுரையில் நடக்க இருக்கக்கூடிய சித்திரை திருவிழாவானது ஏப்ரல் 29ஆம் தேதி திருவிழாவுடைய கொடியேற்றமானது நடக்க இருக்குங்க. மே 6ஆம் தேதி மீனாட்சி அம்மனுடைய பட்டாபிஷேகமும், மே 8ஆம் தேதி மீனாட்சி அம்மனுடைய திருக்கல்யாணமும், 9ஆம் தேதி திருத்தேரோட்டமும், மே 10ஆம் தேதி கள்ளழகர் புறப்பாடு, 11ஆம் தேதி கள்ளழகருடைய எதிர் சேவை, 12ஆம் தேதி கள்ளழகர் வைகை ஆற்றில இறங்குதல் போன்ற நிகழ்வுகள் அப்படின்றது ரொம்பவே விமர்சையா நடைபெற இருக்கு அப்படின்னு சொல்லலாம். மதுரை சித்திரை திருவிழாவிற்கான ஏற்பாடுகள் தொடங்கி நடத்தப்பட்டு வருது. இந்த நிலையில இந்த ஆண்டு சித்திரை திருவிழாவில் முக்கிய நிகழ்வுகள் நடைபெறக்கூடிய அட்டவணையுமே வெளியிட்டிருக்காங்க. ரொம்ப முக்கியமான நிகழ்வுகள்ல ஒன்றான கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கக்கூடிய வைபவம் சித்திரா பௌர்ணமி தினத்துல நடைபெறுவது வழக்கம். இது ரொம்பவே சிறப்புக்குரிய ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாங்க. தமிழகத்துல ரொம்ப முக்கியமான விழாக்கள்ல ஒன்றுதான் மதுரை சித்திரை திருவிழா. சித்திரை வேலைக்கு சவால் விடக்கூடிய வகையில ரொம்ப சிறப்பா நடைபெறக்கூடிய இந்த விழா சைவ வைணவ ஒற்றுமையுடைய வெளிப்பாடாக தான் நம்ம கொண்டாடிட்டு வரக்கூடிய ஒரு உற்சவமா இருக்கு. 16 நாட்கள் ரொம்ப பிரம்மாண்டமா நடைபெறும். இந்த விழாவில் ரொம்ப முக்கியமான நிகழ்வு அப்படின்னா அது மீனாட்சி அம்மனுடைய திருக்கல்யாணமும் கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கக்கூடிய வைபவம் அப்படின்னு சொல்லலாம். நீங்களுமே இந்த சித்திரை திருவிழாவிற்கு போயிருந்தீங்க அப்படின்னா மறக்காம உங்களுடைய அனுபவத்தை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. நீங்க எத்தனை வருடம் சித்திரை திருவிழாவிற்கு போயிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க. இல்ல நீங்க இந்த வருஷம் போக இருக்கீங்க அப்படின்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க. திருவிழா கோலம் ரொம்ப விமர்சையா மதுரையில பூண்டிருக்குங்க. மதுரை மட்டும் இல்லாம அது சுற்றி இருக்கக்கூடிய மாவட்டங்கள்ல இருந்தும் லட்சக்கணக்கான பக்தர்கள் வந்து கலந்து கொள்வாங்க. மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலை பொறுத்தவரை எல்லா மாதங்களும் திருவிழா மாதங்கள் அப்படின்னாலும் சித்திரை திருவிழா வழக்கமான உற்சவங்கள் திருவிழாக்கள்ல இருந்து முற்றிலுமே வேறுபட்டதா இருக்கும். இதுல மீனாட்சி அம்மனுடைய திருக்கல்யாணம் அப்படின்றது ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததுங்க. இந்த நாளில மதுரை மற்றும் அதோட சுற்று வட்டாரத்தில் இருக்கிறவங்க நேரடியா சென்று திருக்கல்யாண வைபவத்திலையும் கலந்து கொள்ளுவாங்க. மீனாட்சி அம்மனுக்கு திருமாங்கல்யம் அணிவிக்கக்கூடிய அதே சமயத்துல திருமணமான பெண்கள் நிறைய பேர் புதிய தாலிக்கேறு மாற்றியும் கொள்வாங்க. இப்படி மாற்றுவதால அன்னை மீனாட்சி போலவே தங்களுக்கு தீர்க்க சுமங்கலி பாக்கியம் கிடைக்கும் அப்படின்றது நிறைய பேருடைய நம்பிக்கை இருக்கு. மதுரையில இருக்கிறவங்க மட்டும் நிறைய மாவட்டங்கள் உலகின் பல நாடுகளில் இருக்கக்கூடிய பெண்கள் டிவியில நேரடி ஒளிபரப்பு செய்யப்படக்கூடிய திருக்கல்யாண காட்சியை தரிசித்து தாலி சரடு மாற்றிக்கொள்ளக்கூடிய வழக்கம் அப்படின்றது நிறைய இடத்துலதான் இருந்துட்டு தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. கள்ளழகர் மண்டூக முனிவருக்கு சாப விமோசனம் கொடுப்பதற்காக மதுரைக்கு வருவது விழாவுடைய முக்கிய அம்சமா இருக்கு. அதே போல சித்திரை திருவிழாவின் போது 14வது மற்றும் இறுதி நாள்ல தேவேந்திர பூஜை அப்படின்னு ஒண்ணு நடத்துவாங்க. இது மண் செழிப்பதற்காக நடத்தப்படக்கூடிய ரொம்ப அற்புதமான பூஜைனே சொல்லலாங்க. கள்ளழகர் அழகர் மலை சென்றடைவதுடன் மதுரை சித்திரை திருவிழாவானது நிறைவு பெறும். இந்த ஆண்டுதல் கூடுதல் சிறப்பா மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணம் வியாழக்கிழமையில வருது. அதுவும் தன்னுடைய சகோதரனான பெருமாளுக்கு உகந்த ஏகாதசியில இந்த திருவிழா அமைவது ரொம்பவே விசேஷமானதுன்னே சொல்லலாம். குறிப்பா செல்வத்திற்கு அதிபதியான மகாலட்சுமி அவதரித்த நட்சத்திரமான உத்திரம் நட்சத்திரத்துல வருவது ரொம்பவே உயர்வான சிறப்புடையதா பார்க்கப்படுது. திருமணம் ஆகாதவங்க, செல்வ நிலையில உயரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, கர்ம வினைகள் நீங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருமே இந்த நாளில மீனாட்சி அம்மனையும் பெருமாளையும் வழிபடுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு. உலக புகழ்பெற்ற மீனாட்சி அம்மன் கோவில்ல சித்திரை திருவிழா உருவான வரலாறு அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயமா இருக்கு அப்படின்னு சொல்லாங்க. இதோட முழுமையான வரலாறை பத்தி தான் நம்ம தொடர்ந்து தெரிஞ்சுக்க போறோம். மீனாட்சி அம்மன் மலையத்துவஜன் பாண்டிய மன்னனுக்கும் கஞ்சனாமலை அரசிக்கும் நீண்ட நாட்களா குழந்தை பேர் இல்லாம சிவபெருமானிடம் வேண்டிக் கொள்றாங்க.
சிவபெருமானுடைய அருளால மீனாட்சி யாகசாலை அக்னியில தோன்றி அவதரிக்கிறாங்க. இதனால தடாமை அங்கையர்கண்ணி என்ற பெயரும் மீனாட்சி அம்மனுக்கு இருக்குங்க. மீனாட்சிக்கு பிறவியிலேயே 3 மார்பகங்களை கொண்டிருக்கிறாரு. தன்னை மணமுடிப்பவரை காணும் போது அந்த நடு மார்பகம் மறைந்து விடும் அப்படின்னும், கைலை மலையில் சிவபெருமான பார்த்தவுடன் அந்த மார்பகம் மறைந்து விடுகிறது. இதை உணர்ந்த மீனாட்சி அவர் மீது காதல் கொள்றாங்க. சிவபெருமானும் சுந்தரேஸ்வரராக மீனாட்சியுடைய கரம் பிடிக்கிறாங்க. மீனாட்சி அம்மன் கருவறை தேவேந்திரனால் அமைக்கப்பட்டது அப்படின்னு தர வரலாற்றுல சொல்லப்பட்டிருக்குங்க. மேலும் மீனாட்சி அம்மனுடைய திருமேனி சிலை மரகத கல்லால் ஆயிருக்குன்னு நம்ம எல்லோருக்குமே தெரியும். இந்த கோவில்ல குலசேகர பாண்டியனால கட்டப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. இந்த கோவில்ல மீனாட்சி அம்மனுக்கு பூஜைகள் நடத்தப்பட்ட பிறகுதான் சுந்தரேஸ்வரருக்கு பூஜைகளானது நடத்தப்பட்டு வருது. மதுரை ஆண்ட திருமலை நாயக்கர் ஆட்சி காலத்துல கள்ளழகர் ஆற்றில் இறங்கக்கூடிய வைபவம் சித்திரை மாதம் நடைபெற்றிருக்கு. கள்ளழகர் மதுரை பகுதியில் இருக்கக்கூடிய சோழவந்தான் அருகில் தேனூர் என்ற இடத்துல தான் முதல்ல ஆற்றில் இறங்கினார் அப்படின்னு, அங்கு தவளை முனிவருக்கு சாபம் விமோசனம் கொடுத்தார் அப்படின்னு வரலாற்றுல சொல்லப்பட்டிருக்கு. ஆனா மீனாட்சி கல்யாணம் மற்றும் பட்டாபிஷேகம் பாண்டியராட்சி காலத்துல வெவ்வேறு மாதங்கள்லாம் நடந்ததாகவும் சொல்லப்படுது. மீனாட்சி அம்மனுடைய திருக்கல்யாணம் தைப்பூசத்தன்றும், மீனாட்சி பட்டாபிஷேகம் மற்றும் தேரோட்டம் மாசி மாதத்திலையுமே நடந்திருக்கான். சைவ சமயத்தினர் மீனாட்சியுடைய திருக்கல்யாணத்தை விமர்சையா கொண்டாடுவதும், வைணவ சமயத்தினர் கள்ளழகர் ஆற்றில் இறங்கும் வைபவத்தை கொண்டாடுவதும் இருந்திருக்கு. திருமலை நாயக்கர் வைணவ சமயத்தை பின்பற்றுபவராய் இருந்தாலுமே மீனாட்சி அம்மையின் மீது அதிக பக்தி கொண்டிருந்திருக்காரு. இப்படி சமய வேறுபாடை பார்க்காத திருமலை நாயக்கர் இதுபோல் மக்களும் இருக்கணும் அப்படின்னு நினைச்சிருக்காரு. மதுரை மீனாட்சி கோவிலுக்கு பல திருப்பணிகளை செய்து கொடுத்திருக்காரு. அந்த வகையில அவர் கொடுக்கப்பட்ட தேர் ரொம்ப பெரியதா இருந்திருக்கு. அந்த தேரை இழுக்க மக்கள் ரொம்பவே சிரமப்பட்டு இருக்காங்க. இதனால மதுரை அடுத்த ஊர்கள்ல இருந்து மக்கள் வரவழைக்கப்பட்டிருக்காங்க. இந்த நிலையில தான் திருமலை நாயக்கர் மீனாட்சியுடைய திருக்கல்யாணம், பட்டாபிஷேகம், தேரோட்டம், கள்ளழகர் ஆற்றில் இறங்கக்கூடிய வைபோகம் இது எல்லாமே ஒன்றிணைச்சிருக்காரு. இந்த சித்திரை திருவிழா மதுரையில விழா கோலமா காணப்படுது. இப்படி வெவ்வேறு காலகட்டத்தில் நடந்த திருவிழாக்களை திருமலை நாயக்கர் ஒன்றிணைத்து ஊர்கூடி மக்களை ஒன்றாக்கி வாழ வழி செய்து கொடுத்தார் அப்படின்னு புராணங்கள்ல சொல்லப்படுதுங்க. 400 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்குமே கள்ளழகர் அழகர் கோவில்ல இருந்து கிளம்பி அலங்காநல்லூருக்கு போய் சேருவாராம். அங்கே கள்ளழகரை குதிரை வாகனத்துல தூக்கி வைத்து அலங்காரம் செய்வாங்க. அழகருக்கு அலங்காரம் செய்யக்கூடிய ஊர் அப்படின்றதால இந்த ஊருக்கு அலங்காநல்லூர் அப்படின்னு பெயர் வந்திருக்குங்க. இதுவே காலப்போக்குல மருவி அலங்காநல்லூர் அப்படின்னு ஆயிருக்கு. அலங்காநல்லூர்ல இருந்து தேனூருக்கு வந்த வைகை ஆற்றில் இறங்கக்கூடிய அழகர் அதன் பிறகு வண்டியூருக்கு வந்து மண்டூக மகரிஷிக்கு சாப விமோசனம் கொடுப்பாராம். இதனால மண்டூர் என்று அழைக்கப்பட்டு வந்த மண்டியூராகி பிறகு வண்டியூராகி போனது. 400 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்குமே அழகர் ஆற்றில் இறங்கக்கூடிய வைபவம் தேனூர்ல தான் நிகழ்ந்து வந்திருக்கு. அப்போது மதுரையுடைய மன்னராக இருந்த திருமலை நாயக்கர் தான் அழகர் ஆற்றில் இறங்கக்கூடிய வைபவத்தை மதுரைக்கு மாற்றி அமைச்சிருக்காரு. சைவம் வைணவத்தை ஒன்று சேர்க்கக்கூடிய விதமாக தான் இந்த விழாவை மதுரைக்கு மாற்றி அமைத்திருக்காரு இவரு. அதே போல மாசி மாதத்தில் நடைபெற்று வந்த மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுடைய திருவிழாவையும் சித்திரை மாதத்திற்கு மாற்றி அமைச்சிருக்காரு. கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கும் போது என்ன நிறத்துல பட்டு உடுத்தி இருக்கிறாரோ அது ரொம்பவே முக்கிய விசேஷமா பார்க்கப்படும். அழகர் எந்த நிறத்தில் பட்டு உடுத்திருக்கிறாரோ அந்த நிறத்துல அந்த வருடம் நல்லது நடக்கும் அப்படின்னு பக்தர்களால இன்று வரைக்குமே நம்பப்பட்டு வருது. பச்சை பட்டு உடுத்தி அழகர் வந்தா நாடு செழிப்பா இருக்கும். வெள்ளை மற்றும் ஊதா நிற பட்டு உடுத்தி வந்தா நாடு இடைப்பட்ட நிலையில இருக்கும். மஞ்சள் பட்டு உடுத்தி வந்தா அந்த வருடத்தில் மங்களகரமான நிகழ்வுகள் நடைபெறும். சிவப்பு பட்டு உடுத்தி வந்தால் அந்த வருடம் போதிய அளவில் விளைச்சல் இருக்காது அப்படின்னு சொல்லப்படுது. அழகர் வைகை ஆற்றில் இறங்கும் போது முழு நிலவு ஒளி வீசும். மக்கள் முகமெங்கும் மகிழ்ச்சி பொங்கும். கோவிந்தா எனும் கோஷத்தால் மதுரையே அதிரும். தங்க குதிரையில வைகை ஆற்றுக்கு கள்ளழகர் கிளம்பியதுமே வைகையில் காத்திருக்கக்கூடிய பக்தர்களுடைய ஆரவாரம் ரொம்பவே அதிகமாயிரும். வைகையில் ஓடக்கூடிய நீரில நின்றுட்டு தன்னை தரிசிக்க காத்திருக்கக்கூடிய பக்தர்களுக்கான ஆடி அசைந்து கள்ளழகர் வருவதை காண்பதே ஒரு தனி அழகு அப்படின்னு சொல்லலாங்க. இன்னைக்கு வீடியோல மதுரை அப்படின்னு சொன்னாலே மதுரையில் இருக்கக்கூடிய மதுரை மீனாட்சி அம்மன் கோவில்ல நடைபெறக்கூடிய சித்திரை மாதத்தில் நடைபெறக்கூடிய சித்திரை பெருவிழாவுடைய சிறப்புகள் என்ன, இதுவரைக்கும் சொல்லப்படாத வரலாற்று தகவல்களை பற்றியும், இந்த வருடம் நிகழ இருக்கக்கூடிய இந்த சித்திரை திருவிழா எப்பொழுது கொடியேற்றம் ஆரம்பித்து எப்பொழுது கள்ளழகர் ஆற்றில் இறங்குவார் அப்படின்றதுக்கான முழு வீடியோ தகவலையுமே இந்த வீடியோ பதிவில் நம்ம தெரிஞ்சிருப்போம். இந்த வீடியோ தகவலானது உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ள வகையில் தான் அமைஞ்சிருக்குன்னு நம்புறேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நீங்க இந்த வீடியோவை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு மதுரை மீனாட்சி அம்மனை பிடிக்கும் அப்படின்னா
கமெண்ட் பாக்ஸ்ல மதுரை மீனாட்சி அம்மன் போற்றி போற்றி அப்படின்னு சொல்லிட்டு 3 முறை கமெண்ட் பண்ணுங்க. இந்த சித்திரை திருவிழாவிற்கு நீங்க இந்த வருடம் தான், அதாவது இப்போதான் நீங்க வருடம் போறீங்க அப்படின்னா மறக்காம இந்த வீடியோவை யாருக்காவது ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்க இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோ நோட்டிபிகேஷன் மூலியமா உடனுக்குடனே உங்களை வந்து சேரும். இது போல ஆன்மீக தகவல் நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம எங்களை பின்தொடருங்க. நன்றி நண்பர்.